ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி காமன் மேன் ஷோவோட 6வது நாள். நான் 5 நாள் பார்க்கலன்னா நீங்கள் என்னோடய சேனலில் போட்டிருக்கேன், போய் பார்த்துட்டு 6வதாக இதை கன்டினியூ பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி 10 பேர் இறக்கிறாங்க. இந்த 50 பேர்த்தில் 40 பேர்த்து செலெக்ஷன் பண்ணிட்டாங்க. மிச்சம் 10 பேர் இன்றைக்கி அந்த 10 பேர்த்தை தான் இறக்கியிருக்காங்க. இந்த 10 பேர்த்தில் அப்புறம் பார்த்திங்கன்னா மிச்சம் 4 பேர் வந்து ஜென்ஸாக எடுத்திருக்காங்க. எடுத்து இதில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு முன்னாடியே ரிசல்ட்டை சொல்கிறீங்க. என்னன்னு கேட்குறீங்களா? 3 ஆரஞ்சு கார்டுங்க, 2 பச்சை கார்டுங்க, மிச்சது ஃபுல்லாக ரிஜெக்டட் சிகப்பு கார்டு. எதுவுமே இன்றைக்கி என்ன போயிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த அளவுக்கு ஒன்றுமே நீங்கள் போய் என்ன சொல்ல, தெலுங்கு பிக் பாஸா கன்னட பிக் பாஸா அவங்கள போய் பாருங்களேன். ரொம்ப டஃப்பாக கொடுக்குறாங்கங்க. ஐஸுக்குள்ளே போட்டு அதில் இது பண்ணுறாங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா ரொம்ப டிஃபிகல்ட்டாக கொடுக்குறாங்க. இங்கே எதுவுமே இல்லை. டாஸ்க்கு கொடுத்தாங்க இந்த 40 பேர்த்துலையாவது. இப்போ இவங்கக்கிட்ட டாஸ்க்கு கூட கிடையாது. 2 பேராக இறக்குறாங்க. அந்த 2 பேரையும் எதிர்த்து பேசிக்க விடுறாங்க. அதில் யார் நல்லா பேசுகிறாங்களோ அவங்கள பார்த்து எடுக்கிறாங்க. அப்புறம் பார்த்திங்களா, எப்பயுமே மாயா வந்து போய் உட்காரணும்னு ஆசைப்படுவாங்களா, அதே மாதிரி இதுலையுமே ஜட்ஜஸ் இடத்துல அவங்க மாயா யாராவது வரதா இருந்தால் நீங்கள் இங்கே வாங்க, நான் வேணால் ஜட்ஜ் பண்ணுறேன் அப்படின்னு கேட்குறாங்க. முன்னாடியே கேட்டோன்னே சரின்னு சொல்லி நீயா நானா ஷோ நடத்துவார்ல, சாரி அவர் பேர் தெரில, அதனால அவர் வந்துட்டார். மாயாவுக்கு பதில் மாயா போய் உக்காந்துட்டாங்க. அவர் இடத்துல இவங்க ஜட்ஜ் பண்ணுறாங்க. இதுதான் நடக்குது. அப்புறம் பார்த்திங்கன்னா எனக்கு தெரிஞ்சு அப்படி ஒன்றும் யாருமே இது பண்ணுற மாதிரி பேசலாம். ஆனால் ஜட்ஜஸ் பார்த்திங்கன்னா நோஸ் கட் பண்ணுற மாதிரி இருக்குது. எனக்கு தான் அப்படி தோணுதா, இல்லை உங்களுக்கும் அப்படி தோணுதா எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். நோஸ் கட் பண்ணுற மாதிரி தெரியுது. ஒரு சில இந்த 2 பேர்லாம் நிற்கிறாங்க. 2 பேர் நிற்கையில் அந்த அக்கா சொல்கிறாங்க, என்னைய வந்து கொஞ்சம் எப்படி சொல்ல, எங்களை மாதிரி ஆட்கள் வந்து வெளியே இன்னும் நிறையா பேர் வரல, எங்களை வந்து நிறையா பேர் இது பண்ணியே வச்சுருக்காங்க, எங்களை உள்ளே அனுப்புனீங்கன்னா எங்களை மாதிரி ஆட்கள் உள்ளே வரதுக்கு நான் நிறைய உதவி செய்வேன் அப்படின்னு சொல்லி அவங்க எவ்வளவோ டஃப் கொடுத்தாங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு ஆட்டோக்காரர் வந்து இதெல்லாம் பாடினார், கானா பாட்டெலாம் பாடினார். அவர் பாடினதில் இவங்க ஜட்ஜஸ் மயங்கிட்டாங்களோ என்னமோ, அந்த அக்காவுக்கு ஆரஞ்சு கடை கொடுத்துட்டு இவருக்கு பச்சை கடை கொடுத்துட்டாங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா நிறைய பேர் நல்லா தான் பண்ணாங்க. எனக்கு என்னவோ ஏதோ பண்ணிட்டாங்கங்க. எனக்கு தெரிஞ்ச என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஆளுக ஃபுல்லாக இறக்கிட்டாங்க. ஆனால் இதை சும்மா தான் ஜட்ஜ் பண்ணுறாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா முனியம்மாக்காவுடைய யூடியூப் சேனலில் போய் பார்த்தா ஆல்ரெடி அந்த அக்கா வீட்டுக்கு வந்த மாதிரி காட்டுறாங்க. அந்த அக்காவுமே வரலாம், சொல்ல முடியாது கரெக்டாக, அவங்களும் வரலாம் வராமலும் போகலாம். ஏன்னா அவங்க சேனலில் வச்சு பார்க்கையில் பார்த்தீங்கன்னா வெளியில் வந்த மாதிரி தான் காட்டுறாங்க. அந்த அக்காவும் பிக் பாஸ்குள்ளே போகிறாங்களா என்னன்றது காட்டல. இந்த 50 பேர்த்தில் 5 பேரை போடுவாங்களான்னே தெரியலைங்க. எல்லாம் ஒரு கண் துடைப்பு மாதிரி தான் இருக்குது. சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. எங்கள் வீடியோவை நீங்கள் கன்டினியூவாக வந்துக்கிட்டே இருக்கும். பாய்.